தடுப்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவதாக தணிப்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த வேண்டும், மிட்டிகேஷன். இந்த 2 நடவடிக்கைகளும் கவனம் செலுத்தினாலே பேரிடரில் ஏற்படக்கூடிய அந்த லாஸ் இருக்குது இல்லைங்களா, பெருமளவு குறைந்துவிடும். ஏன்னா அசட் லாஸஸை நம்ம முறைப்படி நம்ம மிட்டிகேஷன் ப்ரிவென்ஷன் செய்தால் பெருமளவு குறைத்து விட முடியும். அப்போது முன் தயாரிப்பே தேவையில்லையான்னு சொன்னால் கண்டிப்பாக தேவை. எதற்கு முன் தயாரிப்பு தேவைன்னு சொன்னால் ரெசிடுவல் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளவு தான் மிட்டிகேஷன் பண்ணாலும் எவ்வளவு தான் ப்ரிவென்ஷன் பண்ணாலும் ரிஸ்க்கு 0 பண்ண முடியாது. கொஞ்சம் ரெசிடுவல் ரிஸ்க் இருக்கும். அதே மாதிரி அன்பிரடிக்டபிள் எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் நடப்பதற்கு எப்பொழுதுமே வாய்ப்புகள் இருக்குது. ரிஸ்க் அப்படிங்கிறதே என்ன, கண்டிப்பாக அழிவு நிகழும்னு சொன்னால் அது ரிஸ்க் இல்லை, தட் இஸ் சர்டனிட்டி. ஒன்றுமே நிகழாதுனாலும் சர்டனிட்டி. என்ன நிகழும், எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்னு தெரியாத இருக்கிற அன்சர்டனிட்டி இஸ் கால்டு ரிஸ்க். ஆர் ரிஸ்க் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் விச் இஸ் ஹார்ம்ஃபுல் ஹேப்பனிங். அப்படி தான் நம்ம சொல்லணும். அப்படி பார்க்குற வகையில் ரெசிடுவல் ரிஸ்க்னால் வரக்கூடிய விளைவுகளை தவிர்ப்பதற்கு, உயிர்களை காப்பாற்றுவதற்கு, அனிமல் லைஃபாக இருக்கலாம், மனிதனுடைய உயிராக இருக்கலாம், கூடிய வரைக்கும் சில மொபைல் அசட்ஸாக இருக்கலாம், இவற்றையெல்லாம் காப்பாற்றுவதற்கு நமக்கு முன்னறிவிப்பு கண்டிப்பாக தேவை, முன் தயாரிப்பு தேவை. முன் அறிவிப்புங்கிறது அந்த முன் தயாரிப்பினுடைய ஒரு பகுதி. முன் தயாரிப்புனா என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சீசனுக்கு முன்னால் ஃப்ளட் ப்ரோன் ஏரியாவில் இருந்தால் அங்கே தூர்வாடுறது, சைக்ளோன் ப்ரோன் ஏரியாவில் இருந்தால் அந்த ட்ரீஸினுடைய பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணுறது, அந்த மாதிரி கூடிய வரைக்கும் முன் தயாரிப்பு செய்யணும். யூ ஹேவ் டு எஜுகேட் பீப்புள் அபவுட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்.